வயசாயிட்டே போயிட்டு இருக்குடா. இப்படியே எத்தனை நாளைக்கு வீட்டில் இருக்க முடியும்? இங்க பாரு, காலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஆமாப்பா, உங்க அம்மா சொல்றதும் சரிதான். உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுன்னு எங்களுக்கும் ஆசை இருக்காதா? அப்பா, நீங்க நினைக்கிறதும் அம்மா நினைக்கிறதும் வாஸ்தவம் தாப்பா. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, முதல்ல நம்ம தம்பிக்கும் தங்கச்சிக்கும் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம்ப்பா. அது வரைக்கும் என்ன கல்யாணம் பண்ணிக்கான்னு வற்புறுத்தாதீங்கப்பா. அம்மா, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம செல்வியோட ஜாதகத்தையும் போட்டோவையும் புரோகர்கிட்ட கொடுத்தோம்னே, அவரும் அடுத்த வாரம் மாப்பிள்ளை வீட்டுக்கார நம்ம வீட்டுக்கு வரதா ஃபோன் மூலியமாக சொன்ன. அப்படி என்னம்மா, சரிதானா? ஏய், நீ என்ன புரிஞ்சுதான் பேசுறியா இல்லை புரியாமல் பேசிகிட்டு இருக்கியா? வீட்டுக்கு மூத்தவன் நீ, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு ஆசைப்பட்டா நீ என்னடானா செல்வியோட ஜாதகத்தை கொடுத்துட்டேன், அடுத்த வாரம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்ற ஏடா சொல்கிற நீ? பொறுப்பா நீங்க இருந்திருந்தா அவன் ஏங்க இந்த முடிவெல்லாம் எடுக்க போறான்? ஒரு ஆம்பளையா லட்சணமா இந்த கொடுப்பு பொறுப்பெல்லாம் நீங்க எடுத்து நடத்திருந்தீங்கன்னா அவனும் காலத்துக்கு நாம சொன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அவன் வாழ்க்கை உண்டு அவன் உண்டு சந்தோஷமா வாழ்ந்திருப்பான். ஆனா நீங்க தான் இங்க சரியில்லையே. இருக்கிறது அவன் ஒருத்தன் தான். அவன் யோசிக்கிறது இருக்கிற நாமளும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நம்ம தம்பி தங்கச்சியை யாரு பாத்துக்குவாங்கன்னு அவன் மனசுக்குள்ள போராடிட்டு இருக்கான். நீங்க ஒழுங்கா இருந்திருந்தா அவன் இந்நேரம் நல்லபடியா வாழ்ந்திருப்பான் இல்லைங்க. இங்க பாரு கண்ணா, உன் மனசுக்கு என்ன சரின்னு படுதோ அதை நீ செய்ப்பா. அம்மா, அம்மா, ஒரு சந்தோஷமான விஷயமா, நான் டிஎன்பிசி எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டேன். அடுத்தது எனக்கு வேலை தான். ஏய் ராஜா, பட்ட கஷ்டம் மீன் போல்ற. ரொம்ப சந்தோஷம்பா, ரொம்ப சந்தோஷம். அம்மா, ராஜா, அம்மா அப்பா கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கப்பா. இல்லப்பா, இங்க பாரு, உன்னை பெத்தது மட்டும்தான் நாங்க. உன்னை படிக்க வச்சு ஆளாக்கி உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது உன் அண்ணன் மட்டும்தான். நியாயப்படி பார்த்தா அவன் காலில் விழுந்துதான் நீ ஆசீர்வாதம் வாங்கணும். அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. டேய், இவனடா பைத்தியக்கார பேசிட்டு இருக்கிறா? கோயிலுக்கு போயிட்டு சாமி காலில் விழுவாங்களா இல்லை பூசாரி காலில் விழுவாங்களா? அவன் முத்து சொல்கிற மாதிரி பெத்தவன் காலில் விழுந்து தான் ஆசீர்வாதம் வாங்கணும். அதுதான் முறை. அம்மா, எனக்கு ஒரு யோசனை. சொல்லுப்பா, என்ன யோசனை? பேசாம நம்ம நம்ம குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில் ரன்னியாக நடத்த முடியாதுமா. அதனால் நம்ம தம்பிக்கும் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து நம்ம தம்பிக்கும் தங்கச்சிக்கும் 2 கல்யாணத்தையும் ஒன்றாவா நடத்திட்டா? நீ சொல்றது சரிதாப்பா, அப்படியே பண்ணிக்கலாம். அண்ணா, வீட்டுக்கு மூத்தவர் நீங்க இருக்கும்போது நான் எப்படின்னா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அப்படி கல்யாணம் பண்ணிட்டா இந்த ஊர் உலகம் உங்களை தப்பா பேசாதா? என்னடா ஊர் உலகம்? சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நடுத்தரல என்னப்ப இந்த ஊர் உலகம் வேடிக்கை தானே பாதிச்சு. அதனால ஊரழிப்புத்தல் நீ கவலைப்படாத, சரியா? நல்லபடியாக வாழ்க்கை அனுப்பிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிப்பா. சரிப்பா, உனக்கு ஒரு பொண்ணு பார்த்தாமா? என்ன சொல்ற? அது நானே அதை பற்றி உங்ககிட்ட பேசலான்னு இருந்தேன். நான் ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறேன் தான் இவ்வளோ நாளாக தயங்கிட்டு இருந்தேன். நீங்களே இவ்வளோ தூரம் கேட்டதுக்கப்புறம் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. ஏய், எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணிட்டா வீட்டில் பெரியவங்க நாங்கள் எதுக்கு இருக்கோம்? இங்க பாருங்க, பெரிய மனுஷனா முதல்ல நீங்க நடந்துக்குங்க, அப்புறம் இதை பத்தி எல்லாம் பேசலாம். அம்மா, எப்படி இருந்தாலும் நாம் தம்பி இப்போ ஒரு இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணத்தான் போகிறோம்.
அதே அவனுக்கு மனசு பிடிச்சிக்க பொண்ணா இருந்தா அவனோட வாழ்க்கையும் சந்தோஷம் இருக்குமா? ராஜா, அந்த பொண்ணு என்ன ஊரு என்ன ஏதுன்னு விசாரிச்சியா? அண்ணா தெரியும்ண்ணா. சரிப்பா, சரி, வர ஒரு நல்ல நாளாக அந்த அடுத்த வாரத்தில் பார்த்து பேசி முடிச்சிடலாம். என்ன சொல்கிறீங்க? கண்ணு, நீ என்ன முடிவு எடுத்தாலும் அது சரியாக தான் இருக்கும். உன் விருப்பப்படியே செய். சரிம்மா. வெண்ணிலா வெண்ணிலா, உன் நினப்பாவே இருக்கு. எப்போ நான் உன்னை பார்ப்பேன்?